அனைவருக்கும் வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளரையும் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு ஓவியன் இருப்பாங்க, ஒரு கதையாசிரியர் இருப்பார், ஒரு பாடகர் இருப்பார், ஒரு நடனம் பண்ணுறவர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க. காலப்போக்கத்தில் நம்மளுடைய வேலையின் நிமித்தமாகவோ இல்லை குடும்பத்தின் சுமையாகவோ அந்த ஆர்டிஸ்ட் அழிஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஒரு பெரிய பாடகர் வெறும் பாத்ரூம் சிங்கராகவே அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். இப்படியாக இந்த ஆர்டிஸ்டை பற்றி, இந்த கலைஞர்களை பற்றி ஜெயமோகன் அவர்கள் ஒரு கதை எழுதியிருப்பார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்கள் எப்படி வெளிவராமல் இருக்கிறார்கள்ன்றத ஜெயமோகன் குருவி அப்படின்ற ஒரு கதையில சொல்லியிருப்பாரு. அது ஒரு தொலைபேசி நிறுவனம் நாகர்கோயில் வட்டத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வா அந்த இடத்த எழுதியிருப்பாரு. அந்த தொலைபேசி ஆஃபீஸ்க்கு ஒரு ஃபோன் வரும். எப்பா நாளைக்கு மினிஸ்டர் வராரா, மினிஸ்டர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வயர் வைக்க போகிறாங்க, ஒரு டெலிஃபோன் கனெக்டிவிட்டி பண்ண போகிறாங்க. அதனால் நம்ம ஆஃபீஸ்லேருந்து புதுசாக ஒரு வயர் செஞ்சு மினிஸ்டர் வரும்போது எல்லாரும் நின்று ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும். அந்த சேம் டைம் இந்த வயர் எல்லா பத்திரிகையிலிருந்தும் இந்த ஃபோட்டோ எல்லா ஜேர்னல்லையுமே பிரசுரமாகும். அதனால் ரொம்ப அழகான ஒரு வயராக 2 நாளைக்குள்ளே நம்ம செய்யணும். அதை எடுத்து மினிஸ்டர் இப்படி நடுற மாதிரி அந்த விளம்பரம் வரும். அதனால் உடனே அந்த வயரை செய்யணும்னு ஒரு கால் வருது. இப்போ உடனே அந்த ஆஃபீஸே அலுவலகமே பரபரப்பாகிறாங்க. ஆகா மினிஸ்டர் வரப்போறாரு அப்படின்னு ஜேஇ ஏஇயை கூப்பிட்றாரு. இப்படி ஒவ்வொரு ஆஃபீஸரை கூப்பிட்டு இந்த வயரை உடனே செய்கிறவங்க யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வயரை உடனே செய்யறதுக்கான உடனே திறமையானவன் யாரு அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேயே மாடம்பிள்ளை தாங்க. இந்த மாடம்பிள்ளை தான் வயரை செஞ்சான்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் ஒரே நாளில் செய்யக்கூடிய தகுதி வாய்ந்தவன்னா அது மாடம்பிள்ளை தான். அப்போ அவனை உடனே பிடிங்கப்பா, அந்த மாடம்பிள்ளை எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கப்பான்றாங்க. ஆஃபீஸே சேர்ந்து மாடம்பிள்ளையை தேடுது. மாடம்பிள்ளை எனக்கு ஆஃபீஸில் இல்லை. உடனே ஆஃபீஸில் என்ன பண்ணுறாரு, அங்கே உட்காந்துருக்கிற அந்த டெலிஃபோன் பேசிகிட்டு இருக்க ஒரு அம்மா அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்குறேம்மா மாடம்பிள்ளை எங்கம்மா, இங்கே தானே மறந்த மாடம்பிள்ளைன்னு. அந்த அம்மா தான் மாமியாருக்கும் தனக்கும் ஏற்பட்ட சண்டையெல்லாம் சொல்லி புலம்புது. ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல. அந்த அம்மா மாமியார் சண்டை, வீட்டில் போட்ட சண்டை, நானே ஏன் இப்படி இருக்கேனேன்ற மாதிரியான புலம்பிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த மாடம்பிள்ளையை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, மாடம்பிள்ளையை நீங்கள் எங்கே தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான். கீழே டீ கடை வச்சுருக்கான்ல அவன் தான் மாடம்பிள்ளையனுடைய தோஸ்து. அவன்கிட்ட கேட்டு பாருங்க, மாடம்பிள்ளை எங்கே இருக்கான்றது தெரிஞ்சிடும். ஒரு உடனே டீ கடைக்காரனை போய் கேட்குறாரு, எங்கப்பா அவன்? அவனை தான் 2 நாளைக்கு முன்னாடி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே. போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏன் போலீஸ் பிடிச்சிட்டு போன? அப்புறம் கேரளாலேருந்து வர்ற பஸ்ஸை நிப்பாட்டினானா போலீஸ் பிடிக்காம விட்டுருவாங்களா? போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. கேரளா பஸ்ஸை நிப்பாட்டி இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு போலீஸ் பிடிச்சிட்டு அப்படியா அப்படின்னு இவர் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த ஆஃபீஸர் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. ஏன்னா நேரில் போனால் தான் காரியம் நடக்கும் அப்படின்றதுனால இவரே கிளம்பி நேரில் போயிடுறாரு. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்குறாங்க, சார் நீங்கள் ஏன் சார் வந்தீங்க, என்ன விஷயம்? இல்லை மாடம்பிள்ளையை பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அதான் அவனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் என்ன தான் இருந்தாலும் அப்படின்னு. அந்த மாடம்பிள்ளையை பார்த்தா ஒரு அழுக்கு ட்ரௌசரோட அந்த மேல் சட்டையெல்லாம் அடி வாங்கினதில் பிஞ்சு போன அப்படியே செவுத்தோடு ஒட்டி அந்த மாடம்பிள்ளை படுத்து கிடக்கான். அவனுடைய மேலே மதுவினுடைய வாசனை இன்னும் குறையாமல் மாடம்பிள்ளை செவுத்தில் படுத்து கிடக்கான். போலீஸ்லாம் அவனை எழுப்புறாங்க. அந்த நேரத்துலையும் போலீஸை வம்பிழுக்கிறாரு. பார்த்தேல எனக்காக எங்கள் ஆஃபீஸரே வந்துட்டாரு பார்த்தேல அப்படின்னு மாடம்பிள்ளை வம்பிழுக்கிறாரு. அடி வாங்காமல் போயிரு அப்படின்னு மாடம்பிள்ளையை போலீஸ் அனுப்பிச்சி விட்றாங்க. இப்போ அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸருக்கும் அந்த ஆஃபீஸ்லேயே கடைசி நிலையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாடம்பிள்ளைக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஜெயமோகன் அவ்வளோ அழகாக அந்த கான்வர்சேஷனை எழுதியிருப்பாரு. 2 பேரும் நடந்து போகிறாங்க. அப்போ ஆஃபீஸர் கேட்குறாரு, உனக்கு ஏன்டா அந்த தலையெழுத்து, ஏன்டா கேரளா பஸ் எல்லாம் போய் நிப்பாட்டுறேன்? அவங்க தான் நமக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் நான் பஸ்ஸை நிப்பாட்டேன். ஏய் அந்த பிரச்சனை முடிஞ்சு 6 மாதம் ஆச்சடா, இப்போ எதுக்குடா அந்த பிரச்சனையை நீ கிளப்புற? எனக்கு இப்போ தானே ஞாபகம் வந்துச்சு. மாடம்பிள்ளையும் அவனும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இந்த மாடம்பிள்ளை இருக்கிறப்ப இந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, இங்கே பாரு நாளான்னைக்கு 2 நாள் கழித்து மினிஸ்டர் வரப்போகிறாராம். அழகான ஒரு வயரை மினிஸ்டர் அப்படியே அதில் பதிஞ்சு நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு டெலிஃபோன் திட்டத்தை உருவாக்க போகிறாராம். அந்த வயரை நம்ம ஊர் சார்பாக நீ தான் செய்ய போகிற. அவர் அப்படி வைக்கிற மாதிரியான வயரை நீ தான் செய்ய போகிற. அந்த வயர் அவ்வளோ அழகாக இருக்கணும். உன்னுடைய ஃபோட்டோலாம் பத்திரிகையில் வரும், எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் உன் ஃபோட்டோலாம் வரும். நீ ரொம்ப பிரபலமாயிடுவ. அந்த வயரை நம்ம ஆஃபீஸ்க்காக நீ தாண்டா செய்யணும். இந்த மாடம்பிள்ளை சொல்கிறாரு, சார் நம்ம ஆஃபீஸில் எல்லாரும் யார் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் சார். நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு அப்பா மாதிரி சார். நான் 12வது ஃபெயில் ஆனப்போ எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாரு. நான் எங்கே போகிறதுனே தெரியாமல் இருந்தேன். நம்ம ஆஃபீஸ் தானே சார் நமக்கு அடைக்கலம் கொடுத்துச்சு. எனக்கு நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு அப்பா சார். நான் என்னனாலும் நம்ம ஆஃபீஸ்க்காக செய்வேன் சார்.
இது போதும் நான் மனமுல நீ வா அப்படின்னு இழுத்துட்டு போறாரு. சார் ஒரு 25 ரூபா இருந்தா கொடு சார் அப்படின்னு அவர்கிட்ட ஒரு 25 ரூபாய் வாங்கிட்டு போய் மாடம்பிள்ளை மது அருந்திட்டு வர்றாரு. மது அருந்திட்டு ஒரு ஆளா இருந்த மாடம்பிள்ளை இப்ப 2 ஆளா வர்றாரு. சார் என்னால் அந்த வயரை செய்ய முடியாது சார். நான் இப்போதானடா செய்ய முடியும்னு சொன்னேன். செய்ய முடியாது சார். நான் 12வது முடிச்சுட்டு இந்த ஆஃபீஸ் தான் எனக்கு கெதின்னு வந்தேன் சார். கெதின்னு வந்தேன். நேற்று அந்த ஜெய் என்ன சார் என்னை பார்த்து சொன்னார், அந்த பெரிய ஆஃபீஸர் என்னை பார்த்து என்ன சார் சொன்னார், மனுஷனா நடந்துக்கடான்னு சொல்கிறாரு. எல்லாரும் முன்னாடி என்னைய திட்டுனார்ல சார், திட்டி ஆஃபீஸை விட்டு வெளியே போடா நாய் என்னாரு. யாராவது ஒருத்தராவது எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்களா சார்? அவர் அவ்வளோ பெரிய ஆஃபீஸர்னு சொல்லி எல்லாரும் முன்னாடிமா சார் என்னை திட்டுறது, எல்லாரும் முன்னாடி என்னை மனுஷனா நடந்துக்கன்னு சொன்னார் சார். நான் செய்ய மாட்டேன் சார், எல்லாரும் முன்னாடி நான் செய்ய மாட்டேன் சார். டேய் நீ தாண்டா அந்த வயரை செய்யணும், உன்னைய விட அந்த வயரை யாரா இவ்வளோ அழகாக செய்ய முடியும்னு இந்த சொல்கிறாரு. அதுக்கு மாடம்புள்ள சொல்கிறான், சார் நான் 12வது முடிச்சுட்டு வெளியே வந்தப்போ மணியன் எனக்கு இந்த தொழில் கற்றுக் கொடுத்தாரு சார். ஈயத்தை பூவாக ஊற்றி பூவாக நாங்கள் அந்த வயரை செய்வோம் சார். நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார் சார். மணியன் என்னை எப்போ பார்த்தாலும் நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார். மாடம்புள்ள ஒன்றை மாதிரி இந்த வயரை யாராலையும் செய்ய முடியாதுடா, நீ ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு அவர் பாராட்டுவார் சார். ஆஃபீஸர் சொல்றார், நீ ஒரு ஆர்டிஸ்ட் தான்டா, நானும் ஒத்துக்கிறேன்டா, நீ ஒரு ஆர்டிஸ்ட் தான்டா சார். அவர் என்னை உண்மையிலேயே பாராட்டி ஆர்டிஸ்ட்னாரு. நீ வேலை வாங்கணுன்றதுக்காக என்ன சொல்ற சார், இதெல்லாம் பேச்சு கிடையாது. என்ன பண்ணா நீ அந்த வயரை செய்வான்னு கேட்கிறாரு. என்னை மனுஷனாடா நீன்னு எல்லாரும் முன்னாடியும் கேட்டார்ல அந்த பெரிய ஆஃபீஸர், அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். எல்லாரும் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். அப்பதான் நான் அந்த வயரை செய்வேன். ஒரே நாள்ல உங்களுக்கு இந்த வயரை செஞ்சு தரேன். ஆனா அந்த பெரிய ஆஃபீஸர் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். டேய் அவர் எவ்வளோ பெரிய ஆஃபீஸரு, அவர் ஓன்ட்ட மன்னிப்பு சேட்டா நான் செஞ்சு தரேன், இல்லாட்டி என்னால் முடியாது சார். இப்போ இந்த ஆஃபீஸருக்கு வேற வழியே இல்லை, இந்த மேனேஜருக்கு வேற வழியே இல்லை. மாடம்பள்ளியை கூட்டிட்டு தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போறாரு, அந்த டெலிஃபோன் ஆஃபீஸ்க்கு போறாரு. அவரை ஓரமாக உட்கார வைக்கிற மாடம்பள்ளி முழு மதுவினுடைய அந்த போதை இறங்காம மாடம்பள்ளி ஓரமாக உட்காந்துருக்கான். இவர் போய் தன்னுடைய பெரிய ஆஃபீஸர்கிட்ட சொல்றாரு, சார் நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் அவனை திட்டிட்டீங்கண்ணா சார். சரி நீங்கள் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் வயரை செய்வானா சார். நான் போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அப்படி கேட்டால் தான் அவன் செய்வேன்னு சொல்கிறான் சார். எல்லாரும் முன்னாடியும் கேட்கணுமா சார்? இந்த பெரிய ஆஃபீஸருக்கு வேற வழியே இல்லை. சரி ஒன்று பண்ணலாம், ஃபோனில் வேணா நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றாரு. வேற வழி கிடையாது, ஏன்னா இவன் தான் வயரை செஞ்சாகணும். ஃபோனில் வேணா நான் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக அந்த மேனேஜர் மறுபடியும் போய் மாடம்பிள்ளையை பார்க்குறாரு. இந்த பாருப்பா, அவர் பெரிய ஆஃபீஸரு, என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய ஆஃபீஸர், உன்கிட்ட ஃபோனில் மன்னிப்பு இந்த வேலையெல்லாம் எனக்கு நடக்கவே நடக்காது. இந்த காலை தூக்கி டேபிள் மேலே போட்டுருக்கான் மாடம்பிள்ளை, டேபிளில் போட்டு சொல்கிறான், இந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்கவே நடக்காது. எல்லாரும் முன்னாடியும் அந்த பெரிய ஆஃபீஸர், மாடம்பிள்ளை நீ தான் இந்த ஆஃபீஸுக்கே தூணு, நான் சொன்னதுக்கு மன்னிச்சிருப்பான்னு கையை கூப்பி மன்னிப்பு கேட்கணும், இல்லாட்டி நான் இந்த வயரை செய்ய மாட்டேன் அப்படின்னு கால் மேலே காலை போட்டு தெம்பா சொல்கிறான். அந்த நேரத்தில் ஒரு பியூன் ஓடி சார் ராஜப்பா உங்களை பார்க்கணுன்றார் சார். யாராக இருந்தாலும் அப்புறம் வர சொல்லுப்பா அப்படின்றாரு மேனேஜர். ராஜப்பா உங்களை பார்க்கணுமா சார்? கையில் ஏதோ எடுத்துகிட்டு வந்திருக்கான் சார். என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு பார்த்தா அப்படியே அந்த கையில் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு சார் இது நான் வயரிங் பண்ணும்போது இந்த விஷயத்தை பார்த்தேன்னு ஒரு குடுவை எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த பார்க்கக்கூடிய மாடம்பிள்ளை திகச்சு போய் பார்க்குறான். சார் அவர் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு தெரியுதா சார்? தூக்கணாங்குருவி கூடு சார். ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்றார் மேனேஜர். தூக்கணாங்குருவி கூடு தான், அதுக்கு என்ன சார்? அதை பாரு சார், அது வயரில் பின்னிருக்கு சார். இலையிலையோ சருகுலையோ குச்சிலையோ அந்த கூண்டை பின்னலை சார். பச்சை மஞ்சள் சிகப்பு வெள்ளைன்னு நம்ம டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் வயரை எடுத்து அந்த தூக்குனாங்குருவி கூட செஞ்சிருக்கு சார். ஒவ்வொரு கூடையும் அது அவ்வளோ அழகாக பின்னிருக்கு சார். ஏலே அதுக்கு குருவிக்கெல்லாம் கலர்லாம் தெரியாதுவே, கலர் தெரியாட்டி பரவாயில்ல சார், அந்த குருவிக்கு கலை தெரிஞ்சிருக்கு சார். பாரு சார், ஒரு முடிச்சு போட வேண்டிய இடத்துல இது வயருன்ற காரணத்தினால 2 முடிச்சு போட்டிருக்கு சார். அந்த குருவி ஆர்டிஸ்ட் சார், அந்த குருவி ஆர்டிஸ்ட் சார். நான் தான் சார் அந்த குருவி, இது ஆர்டிஸ்ட் சார். அதெல்லாம் விட்றா, நாளைக்கு மினிஸ்டர் வர போறாரு, வயரை நடணும் சார். அந்த வயரை நான் நட்டு தரேன் சார். அந்த குருவி மாதிரி நான் ஒரு ஆர்டிஸ்ட் சார். யார் அங்கீகரிக்கலைனாலும் அந்த குருவி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சார். நீ வயர் நட்டுன்னா உன்னுடைய ஃபோட்டோலாம் பேப்பரில் வரும்டா, நீ பிரபலமாயிரும் சார். எனக்கு என் ஃபோட்டோலாம் வேணாம் சார், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா சார்? இந்த தூக்கணாங்குருவி கூண்டை வருவார்ல சார் மினிஸ்டரு, அவருக்கு அன்பளிப்பாக கொடுங்க சார். நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுங்க சார். நம்ம ஆஃபீஸ் டெல்லியில் இருக்குல்ல சார், ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது சார். நம்ம பெரிய ஆஃபீஸரோட பெரிய ஆஃபீஸர்லாம் வருவாங்களே சார், அவங்களோட பெரிய ஆஃபீஸர்லாம் வருவாங்களே சார், இந்த மினிஸ்டர்லாம் வருவாங்களே சார்,
அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி மேலே இந்த கூடை தொங்க விட சொல்லுங்க சார். எல்லாரையும் விட, எவ்வளவு பெரிய ஆபீசரையும் விட கலைஞன் பெரியவன்னு இந்த கூடு காட்டும் சார். எல்லாரையும் விட ஆர்டிஸ்ட் பெரிய ஆளுன்னு இந்த கூடு காட்டும் சார். எல்லாரையும் விட அந்த குருவி பெரியதுன்னு இந்த கூடு எப்பயுமே சொல்லிட்டே இருக்கும் சார். நான் தான் சார் அந்த குருவி என்று சொல்லி மாடம்பிள்ளை அந்த வயரை செய்வதற்காக அங்கிருந்து எழுந்து நடந்தான்னு ஜெயமோகன் அந்த கதையை முடிச்சிருப்பார். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய கலைஞன் தான் அவரை மனிதனாக இருக்க வச்சுக்கிட்டே இருக்கான். அந்த வாழ்க்கையினுடைய ஓட்டத்துல, வாழ்க்கையினுடைய போராட்டத்துல அவரவர்களுக்குள் இருக்கக்கூடிய கலைஞன் தான் அவங்களை இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்காரு. காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன், பாமர ஜாதியில் தனி மனிதன், நான் படைப்பதனால் என் பெயர் இறைவன் சொன்னார்ல கண்ணதாசன் ஐயா. அப்படி படைக்கக்கூடிய படைப்பாளிகளும் கலைஞர்களும் இறைநிலையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றதான் இந்த கதை சொல்லியிருக்கோம். இன்னும் நிறைய கதைகளை வாசிப்போம், நேசிப்போம். நன்றி, வணக்கம்.